தூங்கிடக்கூடாதுன்னு இந்த படத்துக்கு போகாது. அதான் ரசிகர் மன்றத்தை கலைச்சிட்டு என்ன தெரியுங்களா, இந்த ஃபோனில் பயங்கரமாக கத்திட்டு சண்டை போட்டுக்கிட்டே பைக் ஓட்டிட்டு போயிட்டு இருந்தேன். அந்த அனிருத் பைய தீம் மியூசிக்கு எங்கேருந்து ஆட்டை போட்டுருக்கான். ஓடியாங்க ஓடியாங்க சோறு ஓடாங்க ஓடியாங்க 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 சோறு ஓடாங்க ஓடியாங்க 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 சோறு ஓடாங்க ஓடியாங்க. இப்ப நாம எங்க கிளம்பிட்டோம்னா, எஸ் இன்னைக்கு நம்ம 3வது ஷோ போகிறோம். நேற்று எஃப்டிஎஃப்எஸ் பார்த்தாச்சு, எஸ்எஸ்ஸும் பார்த்தாச்சு. இன்னைக்கு வந்து எஸ்டிஎஃப்எஸ். ஆமாம், 2வது நாள் 3வது ஷோ. தூங்கிடக்கூடாதுன்னு ஃபீல் பண்ணுறேன். ஆமாம், தூங்கிடக்கூடாதுன்னா படம் நல்லா இல்லைன்னு இல்லை, நேற்று போட்ட ஆட்டத்துக்கு உடம்பு இன்னும் பயங்கரமாக வலிக்குது. ஸோ அதனால தூங்கிடக்கூடாதுன்றேன். அப்போ யோசிச்சு பாருங்கள் படம் எந்த அளவு செம்மையாக இருக்குது அப்படின்றத. சிம்பிளாக ஒரு விஷயம் சொல்கிறேன். நீங்கள் கமர்ஷியல் ஃபேன்ஸு, கமர்ஷியல் படம், குத்துப்பாட்டு, டான்ஸு, ஃபைட்டு இப்படிலாம் இருந்தால் தான் நான் படத்துக்கு போவேன் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த படத்துக்கு போகாது. இப்படிலாம் நினைக்க மாட்டீங்க, எல்லா படத்தையுமே நீங்கள் ரசிப்பீங்க அப்படின்னா இந்த படத்துக்கு கண்டிப்பாக போங்கன்னு சொல்லுவாங்க. ஆமாம், ரிவ்யூ தெளிவாக வரும், ஃபுல்லாக வரும். இன்னைக்கு போய் நான் ஷோவை என்ஜாய் பண்ணிட்டு வரேன். டாடா பாய். இதில் ஹைலைட் என்ன தெரியுங்களா, உலகத்திலே முதல் முறையாக ஒரு டூயட் சாங்குக்கு பயங்கரமான செலிப்ரேஷனை ஏற்படுத்தின ஒரு பாட்டும் ஒரு படமும் இருக்குன்னா அது நம்ம சவடிக்காவும் விடாமல் வச்சுருந்தாங்க. அந்த செலிப்ரேஷனுக்காகவே தாராளமாக போகலாங்க. கவுண்ட் நம்பர் 3. மூணாவது பார்க்கும்போது ஒரு முக்கியமான விஷயத்தை கண்டுபிடிச்சேன். அந்த அனிருத் பைய தீம் மியூசிக்கு எங்கேருந்து ஆட்டை போட்டிருக்கான் அப்படின்னு ரிவ்யூல சொல்கிறேன். ஒரு மனுஷன் என்னதான் ரசிகர் மன்றத்தை கலைச்சி எனக்கு ரசிகர் மன்றமே வேணாலும் ஒதுக்குனாலும் ரசிகர்கள் ஒதுக்காத ஒரு பெரிய நடிகர் உண்டுனா அது நம்ம தலை தாங்க. 3வது தடவையும் பாட்டு வந்தாச்சு. இங்கே ஒரு ஃபோனில் பயங்கரமாக கத்திட்டு சண்டை போட்டுக்கிட்டே பைக் ஓட்டிட்டு போயிட்டு இருந்தாரு. ஸோ ஒரு விஷயம் சொல்லணும்னு தோணுச்சு. இங்கே அதிகபட்சம் நாம் ஏமாறும்போது தான் நமக்கு அப்படி ஒரு கோபம் வரும். அந்த கோபத்துக்கு பின்னாடி வந்து காதலோ நட்போ இல்லை வேறு ஏதோ துரோகமோ இருந்துச்சுன்னா அது மனசோடு போயிடும். அது பணமாக இருந்துச்சு அப்படின்னா அது ரொம்ப வலிக்கும். அது நம்ம எத்தனை நாளில் சம்பாதிக்க முடியும் அப்படின்றத பொறுத்து. ஆனால் இவ்வளவும் தாண்டி நம்ம அதை சம்பாதிச்சிடலாம் அப்படின்ற ஒரு தைரியம் வரும்போது உங்கள் மனசும் லேசாகும், அந்த கோபமும் குறையும். எதுக்காக சொல்லுன்னா, நீங்கள் ஏமாத்திட்டீங்கன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் போகிறான் பொழைச்சி போகிறான் அப்படின்னு நீங்கள் விட்டீங்கன்னா உங்கள் மனசு லேசாகும், நீங்கள் அடுத்த வேலையை பார்க்க போயிருவீங்க. ஆனால் நீங்கள் யாரை பொழைச்சி போட்டுன்னு விட்டீங்களோ அவர் உண்மையிலேயே உங்களை ஏமாத்தினதுக்கு பயங்கரமாக 1000 மடங்கு வருத்தப்படுற மாதிரி ஒரு சம்பவம் அவருக்கு நடக்கும். இதுதான் லைஃப் சைக்கிளோட நியதி. நம்ம என்னதான் கலியுகம் கலிகாலம் மனுஷன் மணி மைண்டட் ஆகிட்டான் அப்படின்னு சொன்னாலும் இதுதான் ட்ரூ. ஏன்னா இயற்கை இந்த கட்டத்துலேயுமே விஷத்தை விளைய வச்சதே கிடையாது. படம் பார்த்துட்டு வீட்டுக்கு போயிட்டு இருக்கும்போது தோணுச்சு சொல்லணுங்க. பிடிச்சவங்க நம்புறேன், பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஷேர் பண்ணுங்க. டைகர் கா ஹுக்கும். உலகம் உன்னை எதிர்க்கும் போது உன்னை நீயே நம்பும் போதும் ரத்தம் ஒரு சொட்டு மிச்சம் இருந்தாலும் என்னைக்கும் விடாமுயற்சி